இப்படிதான் வாங்குவோம். சோ இந்த கேஸ் எதுக்காக அதை போடணும்னு பாத்தீங்கன்னா, ஹவுசிங் லோனுக்கு போடுறாங்க இந்த கேஸ். எதுக்காக போடுறாங்க அப்படின்றதுக்காக நான் வரியா சொல்லிட்டு வரேன். ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இப்போ வந்து குறிப்பிட்ட அட்வொகேட் என்ன பண்றான்னா, இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் வாங்குறான், வாங்கிட்டு அட்டன் பண்றான், ஃபைல் பண்றான். ஒரு அட்வொகேட் வந்து ஒரு 20,000-30,000 கேஸ் கூட வந்து மாசா ஃபைல் பண்ணலாம். ஒரு அட்வொகேட் இத்தனை கேஸ் தான் ஃபைல் பண்ணணுன்றது வந்து உங்களுக்கு சட்டத்துல இல்ல. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, கேஸை ஃபைல் பண்ணிடுறாங்க. ஃபைல் பண்ணிட்டு அடுத்த தேதிக்குள்ள இந்த பேங்க் அட்வொகேட்டை மாத்திடுவோம். ஏன்னா ஒண்ணு இந்த அட்வொகேட்டுக்கு பேலன்ஸ் பேமெண்ட் தரணும், இல்ல இந்த அட்வொகேட்டே வேணாம்னு சொல்லியிருப்பார். இப்ப வேற அட்வொகேட்டை அப்ளை பண்ண மாட்டான், அவன் அடுத்த கேஸுக்கு வந்துருவோம். 2024 கொடுத்த கேஸ் மிஞ்சி போனா 50,000 60,000 அப்படி கொடுத்துருப்பான். அடுத்த கேஸுக்கு என்ன பண்ணுவோம்னாக்கா, வேற அட்வொகேட்டை பிடிச்சி திருப்பி, ஏன்னா தினசரி வந்து ஆப் லோன் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க, லோன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க, லோன் கொடுக்கறத நிறுத்தல. சோ இந்த பழைய கிளைண்ட் அப்படியே விட்டுருவான். குடும்பம் வரைக்கும் அந்த சம்மனை காட்டி பணம் வாங்குறதுக்கு மட்டும்தான் அந்த கேஸ் அங்க ஃபைல் பண்றாங்க. 2 காரணம். ஒண்ணு, இவ்வளவு தூரம் போயிட்டு அங்க போக்குவரத்து செலவு ஒண்ணு. 2வது, அங்க அட்வொகேட்டை வச்சோம்னா எல்லாமே கிரிமினல் கேஸ் தானே, எல்லாத்துக்கும் ஒரு அமௌண்ட் செலவு பண்ணணும். அங்க ஏன் செலவு பண்றது, செட்டில்மெண்ட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு பேங்க்கு இந்த செட்டில்மெண்ட் பண்ணிடுவாங்க. இதுதான் இந்த டாக்டிக்ஸ்க்காக தான் கல்கத்தால கேஸ் ஃபைல் பண்றது. ஆனா இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் எல்லாம் நடந்துட்டு வந்தது. கல்கத்தால ஒரு கேஸ் போடுறாங்க, நீங்க வாங்கியிருக்கிறது ஒரு பர்சனல் லோனு, ஒரு செக்யூர்டு கூட இப்ப லோன் போடுறாங்க, கேஸ் போடுறாங்க. அதுல எதுக்காக போடுறாங்க, அது ஒரு காரணத்தை நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம். இப்போ செக்யூர் லோன் வாங்கிருக்கீங்க, ஒரு வெஹிக்கிள் லோன், கார் லோன் வாங்கிருக்கீங்க, மகேந்திரா. உங்கள் செக்யூர்ட் அன்செக்யூர்ட் லோன், கிரெடிட் கார்டு டிஃபால்ட் குறித்த சந்தேகங்களுக்கு வழக்கறிஞர் சரவணன் பதில்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.